ஒரு கயிறு சுருண்ட மாதிரி ஒரு காலில் வரலாம், 2 காலில் வரலாம். இது வந்து யார் யாருக்குள்ள வரனா, சம்டைம்ஸ் அந்த இடத்துல அல்சர், அந்த இடத்துல புண்ணு வந்துடும். இந்த புண்ணு வந்துன்னா ஆறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பட் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேரிகோஸ் வெயின் பெருசாக அந்த இடமெல்லாம் கருத்து போயிடும். முதியோர் மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். யூஸ்வலாக எனக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் வரும். இந்த வாட்டி ஒரு வித்தியாசத்துக்காக ஒருத்தர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த லெட்டர் நான் படிக்கிறேன் கேளுங்க. அவர் பேர் முரளி, 66 வயசு. நான் சென்னையில் உள்ள பிரபல துணிக்கடையில் வேலை செய்கிறேன். கடந்த 2 மாதங்களாக 2 கால்களிலும் நரம்பு சுற்றினால் போல் உள்ளது. கால்கள் சற்று வீக்கமாக இருக்கிறது. இதனால் எனக்கு தொந்தரவு ஒன்றும் இல்லை. எனக்கு பிபிஓ சுகர் எதுவும் இல்லை. இது எதனால் வருகிறது, என்ன மாத்திரை சாப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு காமனாக பார்க்குறது தான். இது வந்து நம்ம 2 கால்லையும் வந்து ஒரு வீனஸ் வெயின்ஸ் இருக்குது, நரம்பு வெயின்ஸ் இருக்குது. அது வழியே பிளட் சர்க்குலேஷன் வந்து கெட்ட ரத்தம், அசுத்த ரத்தம் கீழே மேலே போயிட்டுருக்கும். அந்த வெயின்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது வந்து பிளட் மேலே போகாமல் அந்த வீனஸ்லேயும் தங்கிக்கும். என்ன பண்ண இந்த வெயின்ஸ் எல்லாம் அந்த ரத்த நாளங்கள்லாம் சுருண்டுக்கும். ஒரு கயிறு சுருண்ட மாதிரி ஒரு காலில் வரலாம், 2 காலில் வரலாம். இது வந்து யார் யாருக்குள்ள வரனா, ரொம்ப நாள் இப்போ இவர் கடையில் வேலை பண்ணுறாரு. துணி கடைன்னு பார்த்தா நிறைய கடையில் நிறைய பெட்ரோல் பங்கெல்லாம் அவங்க உட்கார முடியாது. காலையிலேருந்து இன்னும் நின்றுட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த வேரிகோஸ் வெயின் வரும். பிறகு உமனுக்கு லேடிஸ் வேரிகோஸ் வெயின் வரணும். ஒபீஸ் பர்சனுக்கு வேரிகோஸ் வரணும். சில பேர்த்துக்கு கஞ்சினென்டலாக பரம்பரையாக வரலாம். ஸோ இவருக்கு என்ன காரணம், இவர் வந்து துணிக்கு நின்றுக்கிட்டே வேலைறதுனால அந்த வேரிகோயின் வரத்து வர வாய்ப்பு இருக்கும். இது வந்து தொந்தரவு இல்லைன்னு சொல்கிறாரு. தட்ஸ் ஓகே. பட் என்ன ஆகுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேரிகோஸ் வெயின் பெருசாக அந்த இடமெல்லாம் கருத்து போயிடும், ட்ரை ஆயிரும். சம்டைம்ஸ் அந்த இடத்துல அல்சர், அந்த இடத்துல புண்ணு வந்துடும். இந்த புண்ணு வந்துன்னா ஆறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே வந்து பிளட் தேங்கி நிற்கிது. அந்த இடத்துல புண்ணு வந்து ஆறுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது வராமல் தடுத்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணணும் இவருக்கு வந்து முரளிக்கு வந்து, முதல்ல வந்து வெயிட் அதிகமாக வந்து வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிங்க. முடிஞ்சவங்க உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி முடிஞ்ச அளவு உட்காரது ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் காலையில் நின்று வேலை பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ஸ்டூல் போட்டு உட்கார கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிற்கிறத குறைச்சிக்கிட்டு உட்கார ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன பண்ண முதல்ல வந்து ஸ்டாக்கிங் கொடுப்போம், இல்லைனா கம்ப்ரெஷன் பேண்டேஜ் கொடுப்போம். அது கம்ப்ரெஷன் பேண்டேஜ் ஸ்டாக்கிங் போட்டால் நிறைய பேர்த்துக்கு அந்த வேரிகோஸ் வெயின் குறைஞ்சிடும். இதுலேயும் கேட்கலன்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வீனஸ் டாப்லர்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதை டைரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வீனஸ் டாப்லர் ஸ்டடின்னு ஒன்று பண்ணி பார்ப்போம். அங்கே எந்தெந்த இடத்துல பிளாக் இருந்து தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். அதுக்கும் சரியாக கேட்கலையா அந்த நரம்பே வெளியே எடுத்துருவாங்க, அந்த வெயினே வெளியே எடுத்துருவாங்க. அது வந்து அது சர்ஜரி இருக்குது, அது ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் பண்ணி பார்த்து ஸ்டாக்கிங் போட்டு பார்த்தாச்சு, கம்ப்ரெஷன் போட்டு போட்டாச்சு, லோக்கல் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, சர்ஜரி பண்ணி பார்த்தா சர்ஜரி ட்ரை பண்ணி பார்த்து எதுவும் சக்ஸஸ் ஆகலைன்னா ஒரே ஒரு வந்து லேசர். இப்போ லேட்டஸ்ட்டாக முக்கியமான பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் லேசர் வச்சுருக்காங்க. ஸ்மூத்தாக இருக்குது, எந்த பெயின் எந்த இது இருக்காது, ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இது கம்ப்ளீட் க்யூர். ஸோ வேரிகோஸ் வெயின் வந்து பார்க்குறதுக்கு இருக்கும் வெயின்ஸ் வந்து கால் சுருண்டமாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இக்னோர் பண்ணிடாதீங்க. போப்போ அப்படியே பெருசாகி வந்து அந்த கடைசியில் அது ஒரு புண்ணு மாதிரி வந்து அது ஆங்கிள் ஜாயின்ட் பக்கத்தில் ஒரு அல்சர் வந்துச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் பெட்டர். ஸோ முரளிக்கு நான் சொல்கிற அட்வைஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உட்காந்து பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு வெயிட் குறைச்சி பாருங்கள். நீங்களே வாஸ்குலர் சர்ஜன், நீங்கள் ஜெனரல் சர்ஜன் போட்டு வாஸ்குலர் சர்ஜன் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டேஜாக இல்லை ஸ்கிலோர் தெரப்பியான்னு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல குணமடையும். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.